ஹே கைஸ் வெல்கம் பேக். சுந்தரில் பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து இந்த பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. ஸோ ஜூன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயின் எடுத்துக்கலாம் நிறையா லான்ச் பேட் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த காயினுக்கான ஈவெண்ட் வந்து பிட்ஜெட் வேலெட்லேயே வச்சுருந்தாங்க, ஸ்வாப் ஈவெண்ட்டு. பட் நம்ம அதை வந்து நம்ம பண்ணலை. நான் ஸோ வீடியோ நான் போஸ்ட் பண்ணல. ஸோ ஓகே, இப்போ நம்ம லான்ச் பேடாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தா அதை பற்றி டீலாக சொல்லியிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக அனாலிசிஸ் போகிறதுல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தா வந்து நியூ யூசருக்கு சில ஆஃபர்ஸ் இருக்குது, அதில் நிறையவே கொடுக்குறாங்க. அண்டு ஓல்டு யூசர்ஸ்க்கு சில ஸ்வாப் பண்ணுற ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூசருக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறது, ஒரு ட்ரேடிங் முடியுது. ட்ரேடிங்னா ரொம்ப கம்மி வேல்யூ தான். ஓகேவா? அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃபர் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள்யூ கார்னிவல்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஜெட்டை வந்து எக்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணணும். ரைட்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து மைசஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து பிட்ஜெட்டை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரீட்வீட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபாலோன்னு கொடுங்க. ஸோ ஃபாலோ கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் வந்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீம் அக்கௌண்ட் தான். நான் லாகின் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அதே கேட்கும் என்ன நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் வச்சு பண்ணிக்கலாம், மெயில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பாட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜுக்குள்ளே போய்டும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட் லாகின் ஒன் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் வந்து இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லலாம் வந்து சொல்லலை. ஓகேவா? ரைட்டாக பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இதில் லாகின் கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்படியே பேக் வரேன் பாருங்கள், இதை வருதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆப்லேயே முடிச்சிக்கலாம். ரைட்டாக? ஸோ முடிச்சிக்கிட்டு ஒரு $1 கூட ஸ்வாப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஓல்டு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 ஸ்வாப் பண்ணுற ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது. அது முடிச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து உங்கள் யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 பிஎன்பி அந்த ஒரு ஷேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16 முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே 1/11 ஒரு ஈவெண்ட் இருக்கும். இது வந்து நியூ யூசர் ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க வேணாம், இது நம்ம கடைசியாக பார்ப்போம். ரைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஸோ ரெண்டு பார்த்தா பிடபிள்யூ கார்னிவல் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஒரு இது முடித்தோம். ரைட், ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்கிற தடையை ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பிடபிள்யூ லான்ச் பேட் டு ஷேர் 50,000 இருக்குல்ல. ஸோ கரெக்டாக 9வது டாஸ்க் இது நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட், ஒன்று வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவாங்க. பண்ணிவிட்டு வந்து மொத்தமாக நீங்கள் ட்ரேடிங் முடிச்சிக்கலாம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். இது பண்ணால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் இது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசருக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு லிங்க் இருக்குது, இந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த லிங்க்கு தொடாதீங்க, நான் இன்னொரு ஈவெண்ட் கொடுக்குறேன். அதாவது இந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் $1 ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை தொடுங்க. ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஷேர் கொடுத்து நீங்கள் இந்த பேஜில் இருந்தால் நீங்கள் பண்ணியானோ அது ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட லிங்க்லேருந்து பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ரைட்டாக? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது நீங்கள் ஜஸ்ட் $1 தான் வச்சுக்கிறீங்கன்னா $1 $10 அதுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இங்கே ஜாயின் லான்ச் பேட் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா அது ஒரு லான்ச் பேடில் போய்ட்டு ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த லான்ச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். அந்த லான்ச் பேடில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட யூஎஸ்டியோ இல்லை பிஜிபியோ நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அதை பற்றி நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தா நியூ யூசர். ஸோ ஓல்டு யூசர் என்ன பண்ணணும்னா, அதே ஸ்பாட் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும், ஒரு $50 நீங்கள் வந்து போட்டு ஏதாச்சும் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆல்ரெடி இருந்த யூசருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் லான்ச் பேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நியூ யூசர் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட ஒரு $20 இருக்குது, அது வந்து $100 வரைக்கும் ட்ரேடிங் வந்து இது கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா இந்த பிடபிள்யூ கார்னிவல் இருக்குல்ல, அதில் போங்க. ஸோ நீங்கள் ஆப்பு கூட போகணும் அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் டு லேர்ன் டு ஏர்ன் இருக்குது, அது வேணாம். இங்கே 100 பிடபிள்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பர் கம்யூனிட்டி ரிவார்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க. இது வந்து நான் லிங்க்கை நான் கொடுக்குறேன். பட் இது ஃபஸ்ட்டு நான் எஃப்சிஎஃப்எஸ் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த லிங்க்கை நான் தனியாக கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பண்ணிக்கோங்க. ரைட், இதில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து பிட்ஜெட்டில் சைன் பண்ணிவிட்டு அவங்க டெலகிராம் சேனல் டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பாட் ட்ரேட் பண்ணணும். ஏதாச்சும் வந்து $100 மதிப்பிலான ஒரு ஸ்பாட் ட்ரேடு. இப்போ நீங்கள் $20 வச்சுருக்கீங்கன்னா $20 வச்சு ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஒரு காயின் மாற்றுங்க, ஒரு $20 கணக்காயிடும். மறுபடியும் அங்கேருந்து USDT மாற்றுங்க, அது மொத்தமாக 40,000. இந்த மாதிரி ஒரு 5 டைம் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 பிடபிள்யூ கொடுக்குறாங்க ஏர் ட்ராப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 10,000 பிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் பண்ணிக்கலாம். இது லிங்க் நான் தனியாக கொடுக்குறேன். இதை நான் போட்டே இருக்கேன் பாருங்கள். நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா, ஒரு $100 ஸ்வாப்பு
லெஸ் தென் $10 ஸ்வாப்பு சொல்லி அந்த மாதிரி எது முடியுதோ அது நீங்கள் நியூ யூசர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓல்டு யூசர் வந்து அந்த $50 நீங்கள் இது பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ எல்லா யூசருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லான்ச் பேடில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. லான்ச் பேட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ BW லான்ச் பேட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு நாள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தா USDTயோ அது BGPயோ நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று வச்சிருக்கணும். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு இங்கே டைம் பீரியட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். பொசிஷன் கேல்குலேஷன் கரெக்டாக வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் நமக்கு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு தான் 1ஆம் தேதி கரெக்டாக 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுத்துனே இருப்பாங்க. எவரி 4 ஹவர்ஸ் ஸ்னாப்ஷாட் எடுத்துனே இருப்பாங்க. நம்ம ஹோல்டிங் அப்படியே கரெக்டாக வச்சிருக்கணும். ஆவரேஜாக நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதில் அவங்க குறிப்பிட்டது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 லாக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு 50 வச்சிருக்கேன் அக்கௌண்ட்டில், சாரி 50 வந்து ஹோல்ட் பண்ணுறேன், 50 USD. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், இந்த 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கணும். 4ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 வரைக்கும் நான் வச்சுக்கினே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் பண்ணி இவ்வளோ எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை பேரை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க கணக்கு பண்ணிக்கிட்டு, ஸோ ஒருத்தருக்கு இவ்வளோ BWP தரலாம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. கமிட்மெண்ட்னா அது வந்து லாக் பண்ண சொல்லுவாங்க. அந்த USDTயோ இல்லை BGPயோ நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கணும். லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். அது எவ்வளோனா பாருங்கள், 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இவ்வளோ BWP வந்து அலர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. மீதி ஏதோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இப்போ $50 நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, கமிட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு $30 தான் தருவாங்கன்னா, அந்த $30க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு மீதி $20 ப்ளஸ் அந்த BWPயும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து மதியம் 1:30க்கு கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரேடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சரியாக தெரில. ட்ரேடிங்கும் 1:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் 1:30, ட்ரேடிங் 1:30னா அது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ட்ரேடிங் டைம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே கீழே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் BWஆவும் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை USDTயாவும் பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 8:30க்கு முன்னாடியே நீங்கள் நைட்டே போட்டு வச்சுக்கிட்டா கரெக்டாக அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு அது ஆவரேஜ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BW எடுக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நான் ஒரு பேஜ் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களால் எது முடியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நியூ யூசர்ஸ், ஸோ ஓல்டு யூசர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, அந்த 50 USD வந்து பண்ணணும். அந்த 50 USD வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணாத ஆல்ரெடி வச்சிருக்கிறது வந்து இது கிடையாது. நீங்கள் இன்னொரு வாலெட்டுக்கோ அதுக்கோ மாற்றிட்டு கூட திருப்பி கொண்டு வந்து பண்ணிக்கோங்க. அண்டு இந்த லான்ச் பேடில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது BW நல்ல இதுக்காக போகும்னு நினைக்கிறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு $0.8 $1 போனாலும் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் டவுட் வச்சுட்டு நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.